ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். ஆமென். என்ன சத்தமே வரல? கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். இம்மட்டும் நடத்தினவர் இனிமேலும் நம்மளுடைய வாழ்க்கையில எல்லாவற்றையும் நடத்த வல்லவராக இருக்கிறார். உற்சாகமாக அவரை பாடி ஆராதித்து அவருடைய நாமத்தை மகிமை செலுத்துகிறேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? தேவன் ஒரு பெரிய நோக்கத்தோடு ஒரு பெரிய திட்டத்தோடு நம்மளை அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். நம் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாக எல்லாவற்றையும் நம்மளுடைய வாழ்க்கையில் செய்கிறவர். நீங்கள் என்னென்ன காரியத்திலலாம் ஒருவேளை சோர்ந்து போயிருந்திருக்கலாம், எந்தெந்த காரியத்தில் வந்துட்டு முடியாதுன்னு நினச்சிட்டு இருந்திருக்கலாம். ஆனால் நான் விசுவாசிக்கிறேன், நம்மளுடைய ஜெபத்திற்கு கட்டாயம் தேவன் பதிலை கொடுக்க வல்லவராக இருக்கிறார். நம்மளுடைய கண்ணீருக்கு தேவன் சரியான பதிலை கொடுக்கிறவராக இருக்கிறார். வசனம் சொல்லுகிறது, உன்னுடைய கண்ணீரை நான் துருத்தியில வைத்திருக்கிறேன், அது எல்லாவற்றையும் பார்க்கிறவராக இருக்கிறாரு. உங்களுடைய கண்ணீர் என்றைக்கு வீணா போகாது. உங்களுடைய வாஞ்சை ஒரு நாள் வீணா போகாது. உங்க ஜெபம் ஒரு நாள் வீணா போகாது. ஆமென். கர்த்தர் அப்படியே நம்மளுடைய வாழ்க்கையில செய்வாராக. நம்ம இருக்கிற இடத்துல அப்படியே தேவனை நோக்கி பார்த்தவர்களாக. நேசரேவும் தீரு பாதம் அமர்ந்தே நிம்மதி நிம்மதியே. நேசரேவும் தீரு பாதம் அமர்ந்தே நிம்மதி ஆர்வமுடனே பாடி துதிப்பே ஆனந்தமான சத்தத்தை உயர்த்தி ஆனந்தமே ஓடடி ஆனந்தம் ஆனந்தமே அடைக்கலமே இயேசுநாதா ஆராதனை ஆராதனை அடைக்கலமே இயேசுநாதா ஆராதனை ஆராதனை. தலைக்கு மேல நல்லா உற்சாகமாக கரங்களை தட்டி தேவனுடைய பிரசன்னத்தில் தேவனுடைய மகிமையில எஸ் 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 தேவன் ஒரு பெரிய விடுதலையை நம்மளுடைய வாழ்க்கையில கொடுப்பாராக. ஆமென். ஓ டாடி, உம்மை நாங்கள் துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமை செலுத்துகிறோம். ஆண்டவரே, மீதியான பகுதி எல்லாவற்றும் உடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். மீட்பர் ரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். ஸோ நம்ம மத்தியில் வந்திருக்கிறதான பாஸ்டர் கிருபா அவர்கள் நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ அவர்கள் தான் ஆராதனை இன்னைக்கு நடத்த போகிறாங்க. ஸோ அது மாத்திரமல்ல, புதிதாக ஜெபத்தில் ஊழியத்தில் இணைந்திருக்கிறதான போதுக சாம் செல்வகுமார் அவர்கள் ஐயாவுடைய மகன் நம்மளோடு இருப்பது, அகஸ்டின் இருப்பது ரொம்ப சந்தோஷம். கர்த்தர் அவர்களையும் அவர்கள் ஊழியத்தையும் ஆசீர்வதிப்பாராக. ஸோ தொடர்ந்து விசேஷமான செய்தி இன்னைக்கு இருக்கிறது. ஸோ எதிர்பார்ப்போடு காத்திருங்க. கட்டாயம் ஆண்டவர் ஒரு பெரிய காரியத்தை உங்களுடைய வாழ்க்கையில செய்வாராக. ஆமென். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. ஓ நீ நல்லவர், நீ நல்லவர், நீ நல்லவர், நீ வல்லவராய் தகப்பனே. எங்கள் மத்தியிலே நீங்கள் அசைவாடுகிறவராய், எங்கள் மத்தியிலே நீங்கள் உலாவுகிறவராய், ஓ தெய்வீக பிரசன்னத்தை நாங்கள் உணர்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. உம்மை போல யாருண்டு, நன்மை செய்ய நேருண்டு, உம்மை தானே நம்புவேன்,
என் தேவா. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உம்மை போல யாருண்டு, நன்மை செய்ய நேருண்டு. உம்மை தானே நம்புவேன் என் தேவா. உம்மைத்தான் என் வாழ்வில் ஆதாரமாய் நினைத்து உள்ளேன். நீரில்லா என் வாழ்க்கை வீணாய்தானே போகுதையா. உம்மைத்தான் என் வாழ்வில் ஆதாரமாய் நினைத்து உள்ளேன். நீரில்லா என் வாழ்க்கை வீணாய்தானே போகுதையா. எல் ஷடாய் ஆராதிப்பேன், எலோஹிம் ஆராதிப்பேன், அட்டோனாய் ஆராதிப்பேன், இயேசுவே ஆராதிப்பேன். எல் ஷடாய் ஆராதிப்பேன், எலோஹிம் ஆராதிப்பேன், அட்டோனாய் ஆராதிப்பேன், இயேசுவை ஆராதிப்பேன். கலகி நின்ற என்னை கண்டு கண்ணீரை துடைத்தவரே. காலமெல்லாம் கண்மணி போல கரம் பிடித்து காத்தவரே. கலகி நின்ற என்னை கண்டு கண்ணீரை துடைத்தவரே. காலமெல்லாம் கண்மணி போல கரம் பிடித்து. உம்மைத்தான் என் வாழ்வில் ஆதாரமாய் நினைத்து உள்ளேன். நீரில்லா என் வாழ்க்கை வீணாய்தானே போகுதையா. உம்மைத்தான் என் வாழ்வில் ஆதாரமாய் நினைத்து உள்ளேன். நீரில்லா என் வாழ்க்கை வீணாய்தானே போகுதையா. எல் ஷடாய் ஆராதிப்பேன், எலோஹிம் ஆராதிப்பேன், அட்டோனாய் ஆராதிப்பேன், இயேசுவை ஆராதிப்பேன். எல் ஷடாய் ஆராதிப்பேன், எலோஹிம் ஆராதிப்பேன், அட்டோனாய் ஆராதிப்பேன், இயேசுவே ஆராதிப்பேன். எல் ஷடாய் ஆராதி. ஓமை மாத்திரமே ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. ஓ என் கலங்களின் எண்களை ஆவியானவர்களுடைய கண்ணீரை துடைத்து, ஆவியானவர்களை உயர்த்தி, பாயங்களுடைய ஆவியான காயங்களை ஆற்றி, ஆவியான கண்ணீரை துடைத்து, பாயங்களை உயர்த்தி வைத்திருக்கிற தெய்வமே நாங்கள் என்று ஆராதிப்பேன். உள்ளத்தின் ஆயத்தினின்று அட்டோனாய் ஆராதிப்பேன், இயேசுவா ஆராதிப்பேன். உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. நன்றி ராஜா, உம்மை நாங்கள் திடுகிறோம், உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம், உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. எல்லா நேரங்களிலும் எல்லா காரியங்களிலும் உம்மை மேன்மைப்படுத்த, உம்மை மாத்திரமே மேன்மைப்படுத்த தகப்பனே எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இன்னும் அதிகமாக உம்மை நாங்கள் ஆராதிக்க உதவி செய்யும். எங்கள் மத்தியில் நீங்கள் அசைவாடுக முடியா, அவையானவர் எங்கள் மத்தியில் நீங்கள் உலாவுகிற முடியா. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஒரு பாடலை கூட பாடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். குதூகலம், கொண்டாட்டமே இயேசுவின் சன்னிதானத்தில். ஆமென், ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு குதூகலமா இருக்கு? ஃபாஸ்டிங் முடிஞ்சதுன்னு குதூகலமா? ஆண்டவருடைய சன்னிதானத்தில் வரும்போது வசனம் இந்த விதமாக சொல்லுகிறது, உலகத்தில் இருக்கிற 1000 நாளை பார்க்கிறோம், உங்களுடைய சமூகத்தில் இருக்கிற ஒரு நாள்
மேலானது. ஹalleluya, ஹalleluya. உங்களுடைய சமூகத்தில் இருக்க அந்த ஒரு காரியம் ரொம்ப குதூகலமா, ரொம்ப சந்தோஷமா, மன நிறைவோடு ஒரு உலகத்தில் உட்காந்து நம்ம ஒரு சினிமாவோ இல்லை உலகத்தில் உட்காந்து எந்த ஒரு காரியமோ பண்ணினாலும் பேசினாலும் அது ஒரு மனசுக்கு நிறைவாக இருக்காது. ஏதோ ஒரு பாரத்தோடையா இருக்கும் எவ்வளோ பெரிய காரியங்கள் பண்ணாலும். ஆனால் ஆண்டவருடைய சமூகத்துக்கு வந்து உட்காந்துட்டா மனசு நிறைவாய் ஆண்டவர் பாரம் பண்ணுவார். ஆமென், ஹல்லேலூயா. எல்லா கவலையோ கண்ணீரோ கஷ்டமோ புதிதாக வந்திருக்கிறவர்கள், ஆன்லைனில் பார்த்து கொண்டிருக்கிறவர்கள், ஒருவேளை கவலை இருந்தா கண்ணீர் இருந்தா எல்லாத்தையும் கொஞ்சம் ஓரமாக தான் வச்சுருக்கிறேன். கொஞ்சம் ஓரமாக வச்சுட்டு அப்பா உங்கள் சமூகத்தில் உட்காந்துருக்கேன். ஒரு சந்தோஷத்தினால சமாதானத்தினால அந்த நிரப்பும்படியாய் நீங்கள் எந்த அளவுக்கு ஆண்டவரை துடிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு சமாதானம், சந்தோஷம். அநேகருக்கு வியாதியாக இருக்கலாம், வறுமையாக இருக்கலாம், குடும்பத்தில் பிரிவினையாக இருக்கலாம். நீ எந்த அளவுக்கு ஆண்டவரை நீ துதிக்கையோ அந்த அளவுக்கு எல்லா பிரிவினையும் மாறும். ஆமென், ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எல்லா வியாதியும் மாறும், எல்லா கட்டுகளும் மாறும். ஆமென், ஹல்லேலூயா. ஆமென். ஓ குதூகலம் கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில். குதூகலம் கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில். ஆனந்தம் ஆனந்தம் ஆனந்தமே என் நண்பரின் திருப்பாதத்தில். ஆனந்தம் ஆனந்தமே என் நண்பரின் திருப்பாதம். குதூகலம் குதூகலம் கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில். குதூகலம் கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில். ஆமென். கைகளை தட்டி உற்சாகமாய் உற்சாகமாய். ஓ பலதா சகனரக பலதுர பலகபோ. ஆமென். அன்பு பாவமெல்லாம் பறந்தது, நோய்கள் எல்லாம் தீர்ந்தது இயேசுவின் இரத்தத்தினால். பாவமெல்லாம் பறந்தது, நோய்கள் எல்லாம் தீர்ந்தது இயேசுவின் இரத்தத்தினால். கிறிஸ்துவுக்குள் வாழ்வு, கிருபையால் மீட்பு, பரிசுத்த ஆவியினால். கிறிஸ்துவுக்குள் வாழ்வு, கிருபையால் மீட்பு, பரிசுத்த ஆவியினால். குதூகலம் கொண்டாட்டமே இயேசுவின் சன்னிதானத்தில். குதூகலம் கொண்டாட்டமே இயேசுவின் சன்னிதானத்தில். ஹல்லேலூயா. குதூகலமாக இருக்க சொன்னால் ரொம்ப ஆண்டவரே அப்படின்னு இருக்கு. நல்ல சந்தோஷமா ஒரு 2 நோட்டு கூட ஏற்றி எஃப் மேஜரில் வாசி தம்பி. எஃப் மேஜர் பிடிக்க தம்பி. அவ்வளோதான். கொஞ்சம் ஹையா, நல்லா உற்சாகமா முடிந்தவர்கள் எழுந்து கூட நிற்கலாம். எழுந்து நின்று கூட உற்சாகமா எந்த அளவுக்கு நம்ம சந்தோஷமா ஆண்டவர் ஆராதிக்கிறோமோ அந்த அளவுக்கு உடம்புல இருக்க எல்லா சோர்வுகளும் இருக்கும். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். சந்தோஷம் உள்ளவன் சங்கீதம் பாடக்காரவன். நீங்கள் நல்லா சந்தோஷமா இருக்கும்போது ஆண்டவரை துதிக்க 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 தேவன் எல்லா காரியங்களையும் மாறப்படுவான். ஆமென். எல்லா கவலை கண்டு எல்லாத்தையும் கொஞ்சம் ஓரமாக வச்சிருங்க. எஃப் மேஜர்.
வல்லவராம் இயேசு வாழ வைக்கும் தெய்வம் வெற்றி மேல வெற்றி தந்தார். வல்லவராம் இயேசு வாழ வைக்கும் தெய்வம் வெற்றி மேல வெற்றி தந்தார். ஒரு மனதால் கூடி ஓசன்னா பாடி ஊரெல்லாம் கொடியேற்றுவோம். ஒரு மனதால் கூடி ஓசன்னா பாடி ஊரெல்லாம் கொடியேற்றுவோம். குதூகலம் கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில். குதூகலம் கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில். எக்காலம் எக்காலம் சத்தம் தூதர்கள் கூட்டம் நேச வருகின்றார். எக்கால சத்தம் தூதர்கள் கூட்டம் நேச வருகின்றார். ஒரு நொடி பொழுதில் மறுரூபமாவும் மகிமையில் பிரவேசிப்போம். ஒரு நொடி பொழுதில் மறுரூபமாவும் மகிமையில் பிரவேசிப்போம். குதூகலம் கொண்டாட்டமே இயேசுவின் சன்னிதானத்தில். குதூகலம் உற்சாகமாய் நம் இயேசுவின் ஆனந்தம் ஆனந்தம் ஆனந்தமே என் நண்பரின் திருப்பாதத்தில். ஆனந்தம் ஆனந்தமே என் நண்பரின் திருப்பாதத்தில். பாவமெல்லாம் பறந்தது நோய்களெல்லாம் இயேசுவின் ரத்தத்தினால். பாவமெல்லாம் பறந்தது நோய்களெல்லாம் தீர்ந்தது இயேசுவின் ரத்தத்தினால். கிறிஸ்துவுக்குள் வாழ்வு கிருபையால் மீட்பு பரிசுத்த ஆவியினால். கிறிஸ்துவுக்குள் வாழ்வு கிருபையால் மீட்பு பரிசுத்த ஆவியினால். குதூகலம் கொண்டாட்டமே இயேசுவின் சன்னிதானத்தில். குதூகலம் கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில். ஆனந்தம் ஆனந்தமே என் நண்பரின் திருப்பாதத்தில். ஆனந்தம் ஆனந்தமே என் நண்பரின் திருப்பாதத்தில். குதூகலம் கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில். குதூகலம் ஆமென் என் இயேசு. உம்மை நம்பி உன்னன் பாதம் உறுதியாய் பற்றி கொண்டோம். ஒருபோதும் கைவிட மாட்டேன். உம்மை நம்பி உன்னன் பாதம் உறுதியாய் பற்றி கொண்டோம். ஒருபோதும் கைவிட மாட்டேன். உம்மை நம்பி உன்னன் பாதம் பற்றி கொண்டோம். ஒருபோதும் கைவிட மாட்டேன். கண்ணீரை துடைத்து காலங்களை பிடித்து காலமெல்லாம் காத்து கொண்டு. கண்ணீரை துடைத்து காலங்களை பிடித்து காலமெல்லாம் காத்து கொண்டு. என்னை காலமெல்லாம் காத்து கொண்டு. எங்களை காலமெல்லாம் காத்து கொண்டு. உம்மை நம்பி உன்னன் பாதம் உறுதியாய் பற்றி கொண்டோம். ஒருபோதும் கைவிட மாட்டேன். உம்மை நம்பி உன்னன் பாதம் உறுதியாய் பற்றி கொண்டோமே. ஒருபோதும் மகனாக மகனாக மகளாக அப்பா என்றழைக்கும் உரிமையை எனக்கு தந்து. மகனாக மகளாக அப்பா என்றழைக்கும் உரிமையை எனக்கு தந்து. ஐயா உரிமையை எனக்கு தந்து. ஐயா உரிமையை எனக்கு தந்து. உம்மை நம்பி உன்னன் பாதம் உறுதியாய் பற்றி கொண்டோம். ஒருபோதும் கைவிட மாட்டேன். உம்மை நம்பி உன்னன் பாதம் உறுதியாய் பற்றி கொண்டோம். ஒருபோதும் கைவிட மாட்டேன். ஆச்சாரமாய் முத்திரையாய் அபிஷேக வல்லமை அடிமைக்கு தந்தீரே.
அச்சாரமாய் முத்திரையாய் அபிஷேக வல்லமையை அடிமைக்கு தந்தீரே, இந்த அடிமைக்கு தந்தீரே, இந்த அடிமைக்கு தந்தீரே. உம்மை நம்பி உன்னன் பாதம் உறுதியாய் பற்றி கொண்டோம். ஒருபோதும் கைவிடாத ஆண்டவர், உம்மை நம்புகிற உம்மை நம்புகிறவர்களுக்கு ஒருபோதும் கைவிடாதவராய் எல்லா காரியங்களும் செய்கிறவராய் நம்மோடு உடன் கூட இருந்து எல்லா காரியங்களும் நடத்துகிறவராய் இருக்கிறார். உம்மை நம்பி உன்னன் பாதம் உறுதியாய் பற்றி கொண்டோம். ஒருபோதும் கைவிட மாட்டே. குருடர்கள் பார்த்தார்கள், செவிடர்கள் கேட்டார்கள், முடவர்கள் நடந்தார்கள். குருடர்கள் பார்த்தார்கள், செவிடர்கள் கேட்டார்கள், முடவர்கள் நடந்தார்கள். ஐயா முடவர்கள் நடந்தார்கள், ஐயா முடவர்கள் நடந்தார்கள். உம்மை நம்பி உன்னன் பாதம் உறுதியாய் பற்றி கொண்டோமே. ஒருபோதும் கைவிடமா உள்ளத்தினாயத்திலிருந்து உம்மை நம்பி உன்னன் பாதம் உறுதியாய் பற்றி நீ ஒருபோது கைவிட மாட்டீங்கப்பா. ஆகவே ஆடுவோம், கொண்டாடுவோம், பாடுவோம், நடனமாடுவோம், ஆடுவோம், கொண்டாடுவோம், பாடுவோம், நடனமாடுவோம். அல்லேலூயா ஆனந்தமே எல்லையில்லா பேரின்பமே. அல்லேலூயா ஆனந்தமே எல்லையில்லா பேரின்பமே. நம்ம அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே. ஆடலும் பாடலும் எங்கு நானே. நம்ம அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே. ஆடலும் பாடலும் நம்ம அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே. நம்ம அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே. ஆடலும் பாடலும் காத்திருந்தார், கண்டு கொண்டார், கண்ணீரெல்லாம் துடைத்து விட்டார். காத்திருந்தார், கண்டு கொண்டார், கண்ணீரெல்லாம் துடைத்து விட்டார். எனவே ஆடுவோம், கொண்டாடுவோம், பாடுவோம், நடனமாடுவோம், ஆடுவோம், கொண்டாடுவோம், பாடுவோம், நடனமாடுவோம். அல்லேலூயா ஆனந்தமே எல்லையில்லா பேரின்பமே. அல்லேலூயா ஆனந்தமே எல்லையில்லா. ஆமென், 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 ஆமென். அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே. ஆடலும் பாடலும் இருக்கு நானே. எத்தனை பேருக்கு சந்தோஷமா இருக்கு? உலகத்திலிருந்து ஆடலும் நல்ல கைகளை தட்டி. நம்ம அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே. ஆடலும் பாடலும். ஆவி என்னும் ஆடை தந்தாய், அதிகாரம் என்னும் மோதிரம் தந்தாய். ஆவி என்னும் ஆடை தந்தாய், அதிகாரம் என்னும் மோதிரம் தந்தாய். எனவே ஆடுவோம், கொண்டாடுவோம், பாடுவோம், நடனம் ஆடுவோம், ஆடுவோம், கொண்டாடுவோம், பாடுவோம், நடனம் ஆடுவோம். அல்லேலூயா ஆனந்தமே எல்லையில்லா பேரின்பமே. அல்லேலூயா ஆனந்தமே எல்லையில்லா பேரின்பமே. நம்ம அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷம். அப்பா வீட்டுக்கு வந்தவங்களுக்கு எப்போதுமே சந்தோஷம் தான். அப்பா வீட்டில் இருக்கிறவங்களுக்கு எப்போதுமே சந்தோஷம் தான். சந்தோஷமே. ஓ பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வது வாழ்ந்து சுகமாயிரு மகனே. பிரியமானவனே, ஆத்துமா வாழ்வது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து
சுகமாயிரு மகனே. பிரயாணத்தில் மேடு உண்டு பள்ளங்களும் உண்டு. கவனமா நடக்கணும். பிரயாணத்தில் மேடு உண்டு ஆமென் பள்ளங்களும் உண்டு. மிதித்திடுவாய் தாண்டிடுவாய், மிதித்திடுவாய் தாண்டிடுவாய். மான்கால்கள் உனக்குண்டு மறவானே, மான்கால்கள் உனக்குண்டு மறவானே. பிரியமானவனே உன் ஆத்துமா வாழ்வது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகனே. ஆமென். பிரியமானவன். எத்தனை பேருக்கு உள்ளத்தில் சந்தோஷம் சமாதானத்தின் ஆவியினால கத்த நிரப்புகிறார். எல்லா வியாதிகளும், எல்லா கஷ்டங்களும், எல்லா சுகவீனங்களும், எல்லா வேதனைகளும் மாறட்டும் இயேசுவின் நாமத்தினால. எல்லா சுகவீனங்களும் மாறட்டும் இயேசுவின் நாமத்தினால. எல்லா வியாதிகளும் மாறட்டும் இயேசுவின் நாமத்தினால. அவ்வியான வீடுகளில் இருக்கிற எல்லா பிரிவினைகளும் இயேசுவின் நாமத்தினால மாறுவதாக. குடும்பங்களில் ஒரு சமாதானம், தனிப்பட்ட வாழ்க்கையில் ஒரு சமாதானம், ஒரு சந்தோஷம் உண்டாவதாக இயேசுவின் நாமத்தினால. நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. பிரியமானவனே உன் ஆத்துமா, பிரியமானவரே உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்கும்படி வேண்டுகிறேன்னு சொன்ன. உன் ஆத்துமா வாழ்கிறது போல பிரியமானவன். எல்லாவற்றிலும் சுகமால் கூடுமே, எல்லா கூடுமே. உம்மால கூடாத காரியம் எதுவும் இல்லப்பா. எங்களுடைய வாழ்க்கையில், எங்களுடைய குடும்பத்தில் உம்மால கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்று சொல்லி கூடுமே, எல்லாம் ஆமென். உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. கூடுமே கூடுமே ஆமென். எல்லா வாய்களை திறந்துகிறான். கூடாதது ஒன்றுமில்லை, உமா கூடாதது ஒன்றுமில்லை. ஆமென். எல்லாம் ஆவியானவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அநேக குடும்பங்களில் எவ்வளவோ முயற்சித்து பார்த்தோம். மாம்சத்தினால, சுய பலத்தினால, பண பலத்தினால எவ்வளவோ காரியங்கள் முயற்சித்து பார்த்தோம். ஒன்றுமே முடியாம அநேக இருக்கீங்க உள்ளத்தில் வேதனையோடு. என் சுய பலத்தில் ஓடுன பார்த்தேன், என் பண பலத்தில் படுக்க முடியும்னு பார்த்தேன், என் வாய் பலத்தா வாழ முடியும்னு பார்த்தேன். ஆனால் என்னால் ஒன்றும் முடியல என்று சொல்ல முடியுமா? தேவன் சொல்லுகிறார், அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை, அவரால் முடியாத காரியம் ஒன்றுமில்லை. எல்லா உள்ளத்தினாய தூய்மையின் ஆவியே அசைவாடும் ஆவி. எல்லா கால்களை உயர்த்தி நகர் மத்தியில் அசைவாடுவீராகப்பா. இந்த இடம் அசைய என் உள்ளம் நீரம்ப இறங்கி வாருமே. இந்த இடம் அசைய என் உள்ளம் நீரம்ப இறங்கி வாரும். இந்த இடம் அசைய, இந்த இடம் தெய்வீக பிரசனை நம்மளை நிரப்புகிறது, தெய்வீக ஸ்நேகம் நம்மளை நிரப்புகிறது. வீட்டு கொடுங்க, வீட்டு கொடுங்க.
பாயங்களை நிரப்புங்கப்பா என்று சொல்லி இந்த இடமாச உயிமலன சங்கரகமா ஊரி மகந்தலபியாந்தரகமா வாருமே பலனடைய நிரப்பிடுமே பலத்தினாவியே எங்களை பலப்படுத்துக என்று சொல்லி பலனடைய நிரப்பிடுமே பலத்தினாவியே நாங்கள் குணமடைய ஊற்றிடுமே ஞானத்தினாவி எங்களை ஞானத்தின் ஆவியினால நிரப்புகள் என்று சொல்லி உங்களுடைய கண்களை திறந்து எழுகப்பா ஆவிக்குரிய கண்களை திறந்து எழுபடியாக ஓ ஞானத்தினால் அவர்களை நிரப்பும்படியாக ஓ அசைவாடோ அசைவாடோ ஆவியே தூய்மை தெய்வீக பிரச்சனை நம்மளை நிரப்புகிறதா அவருடைய மகிமை நம்மளை நிரப்புகிறதா ஓ உள்ளம் நிரம்ப இறங்கி வாரும் இந்த இடம் அசைய என் உள்ளம் நிரம்ப இறங்கி வாரும் என்ன ஒரு விஷயம் மாத்திரம் இந்த இடம் அசைய எங்கள் உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே பாணிகளுக்கு நிரப்பின கிருமை கண்டு சென்றுப்பா இந்த இடம் முழுவதும் நீங்கள் அசைவாடுகிறீங்க அநேகருடைய கஷ்டங்கள் அநேகருடைய வியாதிகள் அநேகருடைய பிரச்சனைகள் அநேகருடைய சமாதானமின்மையை அப்பா நீங்கள் அறிந்து இருக்குங்கப்பா நாலாந்தனை வேலையில் கர்த்தர் தாமினை விடுதலை கொடுத்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் நாங்கள் இன்னும் உண்மை விடுதலையோடு ஆராதிக்க தகப்பனே நீ கிருபை செய்வதாக இன்னொரு இந்த இடமாச பலத சந்தலதர பலம் உயிர்கபலதரமியாந்தலபோ இறங்கி வாருமே ஆமாண்டவனே ஞானாண்டனை முழுவதுமாய் மகிமைப்பட்ட ஆண்டவன் ஈடுக்கு போயிட்டு கூட கட்டாவை உங்களுடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் செய்தி வேலைக்காய் செமிக்கிறோம் பணத்திலிருந்து கத்துடைய வார்த்தைகளோடு நீ பேசும்படியாய் இன்னும் நாங்கள் என்னென்ன காரியங்களில் கத்தாவை நாங்கள் சீர்பொந்த வேண்டுமோ எங்கள் கண்கள் திறக்கப்பட எங்களுடைய செவிகள் திறக்கப்பட கத்தாவை நீ எங்களோடு இடைப்பட வேண்டுமாய் கடாட்சி தொழிலுமாய் செபிக்கிற மாட்டவன் இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமென் ஆமென். ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறோம். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. ஹல்லேலூயா. உன்னதர் மறைவில் வல்லவர் நிழலில் என்றும் தங்குவே. உன்னதர் மறைவில் வல்லவர் நிழலில் என்றும் தங்குவே. தேவனை நோக்கி அடைக்கல பாறை என்றே சொல்லுவே. தேவனை நோக்கி அடைக்கல பாறை என்றே சொல்லுவே. அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. என்றும் ஆனந்தம் என் இயேசு தருகிறார். என்றும் ஆனந்தம் என் இயேசு தருகிறார். துதிப்பேன், துதிப்பேன், துதித்து
கிருபை செய்யுங்க. இந்த நாளில் இந்த தேவனுடைய வார்த்தைக்குள்ளாக நாங்கள் கடந்து செல்கிறோம். கர்த்தர் எங்களோடு கூட இடைபடுவீராக. கர்த்தர் எங்களை நடத்துவீராக. கர்த்தர் எங்களை ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். இந்த நாளிலும் கூட நாம் மிகவும் ஒரு முக்கியமான ஒரு நடைமுறை வாழ்க்கையை குறித்து பேசுகிறதான சொல்லுகிறதான ஒரு நிருபத்தை குறித்து நாம் அதிலே 3 காரியங்களை குறித்து நாம் கவனிக்க போகிறோம். நேற்று நாம் எப்படி இருந்தோம், அப்படி இருந்த நம்மை ஆண்டவர் எப்படி மீட்டு கொண்டார், அப்படி மீட்டுக்கொண்ட நாம் எப்படி இந்த உலகத்திலே வாழ வேண்டும் என்று சொல்லி அங்கே அந்த நிருபத்திலே நாம் இருக்கிறது 3 விஷயத்தை நாம் கவனிக்கலாம். நிருபங்களின் ராணி என்று அழைக்கப்படுகிற எபேசியர் நிருபத்திலிருந்து நாம் இந்த 3 காரியங்களை நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கை நாம் எப்படி வாழ்ந்தாலும் அது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதிலே எந்த விதத்திலும் எந்த விதமான ஒரு சந்தேகமும் நம்முடைய வாழ்க்கையில வேண்டாம். ஏன்னா நல்ல வாழ்க்கை நாம் வாழும் பொழுதும் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. தொர்க்காளை குறித்து நாம் பார்க்கிறோம். அங்கே தொர்க்காள் நிறைய ஆடைகள் இந்த இதெல்லாம் செய்து அங்கே இருக்கிற அந்த பெண்களுக்கு கொடுத்ததை நாம் பார்க்கிறோம். அது அந்த மக்கள் மத்தியில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தினது. அவள் மரித்த பொழுதும் கூட அவள் அங்கே உயிரோடு கூட எழுப்பப்பட்டதை நாம் பார்க்கிறோம். நம்முடைய தாக்கம், நம்முடைய வாழ்க்கையினுடைய தாக்கங்கள், நம்முடைய வாழ்க்கையினுடைய அந்த தாக்கங்கள் ஏதாவது ஒரு மாற்றங்களை உண்டு பண்ணுகிறதா இருக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். நிருபங்களின் ராணி என்று அழைக்கப்படுகிற எபேசி நிருபத்திலே அங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் அங்கே எபேசுவில இருக்கிறதான அந்த எபேசியர் திருச்சபைக்கு அங்கே எழுதுகிறதான இந்த நிருபத்தை குறித்து நாம் பார்க்கிறோம். அங்கே 2வது வசனத்து 1வது வசனத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் தான் இந்த நிருபத்தை எழுதினார் என்று சொல்லி நாம் அங்கே கவனிக்கிறோம். அங்கே எபேசுவிலே கிறிஸ்து இயேசுவுக்குள் விசுவாசிகளாய் இருக்கிற பரிசுத்தவான்களுக்கு என்று அங்கே சொல்லுகிறதை நாம் அங்கே பார்க்கிறோம். 2வது அங்கே அவர்களை வாழ்த்துகிறார். நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக என்று சொல்லி அங்கே வாழ்த்துகிறதை அங்கே நாம் கவனிக்கிறோம். ஆனா அடுத்ததாக எல்லா விதமான ஆசீர்வாதத்தினாலும் தேவன் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார் என்று சொல்லி நம்ம அங்க கவனிக்கிறோம். முற்காலத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்வதற்கு முன்பதாக நாம் எப்படி இருந்தோம் என்று சொல்லி அங்கே தேவனுடைய வார்த்தை நமக்கு அங்கே தெளிவாய் சொல்லுகிறதை நாம் கவனிக்கிறோம். அன்பானவர்களே, நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்வதற்கு முன்பதாக எப்படி இருந்தோம் என்று சொன்னால் எபேசியர் 2வது அதிகாரம் 1வது வசனத்திலே நாம் பார்க்கும் பொழுது அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்கள் என்று சொல்லி அங்கே அடையாளப்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். நாமெல்லாம் முற்காலத்தில் எப்படி இருந்தோம் என்று சொன்னால் அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாய் இருந்தோம். அடுத்ததாக முற்காலத்திலே இவ்வுலக வழக்கத்திற்கு ஏற்றபடியாகவும் கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய ஆவிக்கேற்றபடியும் நடந்து கொண்டீர்கள் என்று சொல்லி அங்கே நாம் பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, முற்காலத்திலே நமது மாம்ச இச்சையின்படி நடந்தோம். முற்காலத்திலே நாம் எப்படி, முற்காலம் என்று சொல்லும் பொழுது நாம் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பதான வாழ்ந்ததான ஒரு வாழ்க்கை குறித்து அங்கே சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அப்ப முற்காலத்திலே நாம் எப்படி இருந்தோம் என்று சொன்னால் நமது மாம்ச இச்சையின்படியே நடந்து நம்முடைய மாம்சமும் நம்முடைய மனதும் எவைகளெல்லாம் விரும்பினதோ அவைகளெல்லாம் நாம் வாழ்ந்து வந்தோம். அதாவது இந்த கேட்டுக்கு போகிற வாசலிலே நாம் பிரயாணம் செய்து கொண்டிருந்தோம் என்று சொல்லி நாம் வைத்துக் கொள்வோம். சுவாபத்தினாலே மற்றவர்களைப் போல நாம் கோபாக்கினையின் பிள்ளைகளாய் இருந்தோம் என்று சொல்லி நாம் அங்கே பார்க்கிறோம். அப்போ ஆண்டவரை அறிவதற்கு முன்பதாக நம்முடைய வாழ்க்கை எப்படி இருந்தது என்று சொல்லி அங்கே பார்க்கிறோம். முற்காலத்திலே அக்காலத்திலே நாம் கிறிஸ்துவை சேராதவர்களாக இருந்தோம். இஸ்ரவேலுடைய காணியாட்சிக்கு புறம்பானவர்களாய் இருந்தோம். வாக்கு தத்தத்தின் உடன்படிக்கைகளுக்கு அந்நியரும் நம்பிக்கை இல்லாதவர்களும் இவ்வுலகத்திலே தேவனற்றவர்களாய் இருந்தீர்கள் என்று நினைத்து கொள்ளுங்கள். முன்னே தூரமாய் இருந்தோம்,
ஆண்டவருக்கு நமக்கும் சம்பந்தம் இல்லாமல் நம்முடைய பாவத்தை நிமித்தமாக தேவனோடு கூட இருந்த அந்த உறவுகள் உடைக்கப்பட்டவர்களாக நாம் இந்த இடத்திலே நாம் வாழ்ந்து வந்ததோம் என்று சொல்லி நாம் கவனிக்கிறோம். இப்படி நம்பிக்கை இல்லாதவர்களாக, தேவனற்றவர்களாக, தேவன் இல்லாத வாழ்க்கை எப்படியாப்பட்ட வாழ்க்கை என்று சொல்லி நாம் பிரசங்கின் புஸ்தகத்திலே நாம் கற்றுக்கொள்ள முடியும். மாயை மாயை எல்லாம் மாயை என்று சொல்லப்பட்டிருக்கிற எந்த வாழ்க்கை தேவன் இல்லாத ஒரு வாழ்க்கை. ஆனால் வேத வசனம் சொல்லுகிறது எபேசு நிருபத்திலே, நீங்கள் தேவனற்றவர்களாய் இருந்தீர்கள், நீங்கள் தேவன் இல்லாத வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தீர்கள், மாயையை பின்பற்றி கொண்டிருந்தீர்கள், மாயையான வாழ்க்கை நீங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தீர்கள். நீங்கள் வாழ்ந்தீர்கள். அந்நியர்களும், உடன்படிக்கைக்கு அந்நியரும், காணியாட்சிக்கு புறம்பானவர்களும், கிறிஸ்துவை சேராதவர்களுமாக நாம் இப்படி வாழ்ந்து கொண்டிருந்தோம். இப்படி ஒரு மோசமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்த நம்மை ஆண்டவர் எப்படி மீட்டு கொண்டார் என்று சொல்லி நாம் எபேசு நிருபத்திலே நாம் 2வது அதிகாரத்திலே நாம் கவனிக்கலாம். 2வது அதிகாரத்திலே அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாய் இருந்த உங்களை ஆண்டவர் உயிர்ப்பித்தார். ஆமென். ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். தேவன் நம்மை மரித்தவர்களாயிருந்த நமக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நம்மை ஆண்டவர் ஜீவன் கொடுத்தார். ஆண்டவர் நம்மை உயிரோடு கூட எழுப்பினார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். உலக வழக்கத்திற்கு ஏற்றபடியாக கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் கிரியை செய்கிற ஆகாயத்து பிரபுவாகிய ஆவியிலிருந்து ஆண்டவர் நம்மை விடுதலை ஆக்கினார் என்று சொல்லி நாம் அங்கே பார்க்கிறோம். மாம்ச இச்சையின்படி நடந்தோம். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவரோ இரக்கத்திலே தேவன், இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தம்முடைய மிகுந்த அன்பினாலே அக்கிரமங்களிலே மரித்தவர்களாய்ந்த நம்மை கிருபையினாலே கிறிஸ்துவ கூட ஆண்டவர் உயிர்ப்பித்தார். கிருபையினாலே நாம் ரட்சிக்கப்பட்டோம். இயேசு கிறிஸ்துவுக்குள் நம்மிடத்தில் வைத்த தயவினாலே நாம் ரட்சிக்கப்பட்டோம். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு என்று சொல்லி அங்கே நாம் பார்க்கிறோம். இது இந்த ரட்சிப்பு என்பது அது தேவனுடைய ஈவாய் இருக்கிறது. தேவனற்றவளாய் இருந்த நம்மை ஆண்டவர் தேவனோடு கூட இணைத்து விட்டார். இப்பொழுது நமக்கு தேவன் இருக்கிறார். அப்பா பிதாவை என்று கூப்பிடக்கூடிய புத்திர சுவிகாரத்தின் ஆவியை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். இப்பொழுது நாம் அந்நியராய் இருந்த நாம், புறஜாதிகளாய் இருந்த நாம், வாக்குத்தத்தத்தின் உடன்படிக்கைகளுக்கு அந்நியராய் இருந்த நம்மை ஆண்டவர் தேவன் நம்மை தகப்பனாக கொண்டு விட்டார். யோவான் 1வது அதிகாரம் 12வது வசனத்திலே பார்க்கிறோம். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படிக்கு அதிகாரம் கொடுத்தார் என்று சொல்லி அங்கே நாம் பார்க்கிறோம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, அப்படிப்பட்டதான ஒரு அசுத்தமான வாழ்க்கையில் இருந்த நம்மை, பிசாசின் பிடியில் இருந்த நம்மை ஆண்டவர் நம்மை அவருடைய சிலுவை மரணத்தின் மூலமாக, அவருடைய ரத்தம் சிந்துதல் மூலமாக, தேவன் நமக்காக பலியானதின் மூலமாக நாம் தேவனுடைய பிள்ளைகளாக அங்கே மாறினோம் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். புறஜாதிகளாய் இருந்த நம்மை, அந்நியராய் இருந்த நம்மை தேவனுடைய பிள்ளைகளாக தேவன் நம்மை வைத்திருக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அப்போ முதலாவது நாம் முற்காலத்திலே அந்நியராய் இருந்தோம், பரதேசிகளாய் இருந்தோம், அநியாயக்காரர்களாய் இருந்தோம், தேவனற்றவர்களாய் இருந்தோம், அக்கிரமங்களினால செயலாய் இருந்தோம், மனசின்படி வாழ்ந்தோம், இஷ்டப்படி. ஆனால் இன்று தேவன் நம்மை மீட்டு கொண்டு விட்டார். ஆகையினால எபேசிய 4வது அதிகாரத்தில் நாம் வாசிக்கும் பொழுது 1வது வசனத்திலே, கர்த்தர் நிமித்தம் கட்டுண்டவனாகிய நான் உங்களுக்கு சொல்லுகிற புத்தி என்னவெனில், நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடந்து. இதுதான் நம்முடைய வாழ்க்கையில தேவன் நமக்கு சொல்லுகிறது. முற்காலத்திலே நீங்கள் அந்தகாரமாய் இருந்தீர்கள், இப்பொழுது தேவனாலே வெளிச்சத்திற்குள்ளே வந்திருக்கிறீர்கள். நாம் வெளிச்சத்திற்குள்ளே வந்திருப்பதினாலே நாம் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு தேவன் நம்மை அழைத்திருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மிகுந்த மனத்தாழ்மையும் சாந்தமும் நீடிய பொறுமையும் உடையவர்களாய் அன்பினால் ஒருவரை ஒருவர் தாங்க வேண்டும் என்று இங்கே தேவனுடைய வசனம் அங்கே சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, மனிதனுடைய காற்றினால் அலைப்பட்டு அடிகிற, காற்றினாலே அலைகளைப் போல அடிபட்டு அலைகிறவர்களாய் நாம் இருக்கக்கூடாது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அன்புடன் சத்தியத்தை கை கொண்டு தலையாகிய கிறிஸ்துவுக்கள் எல்லாவற்றிலேயும்
நாம் வளர்கிறவர்களாயும்படியாக அப்படி செய்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆகையினாலே கர்த்தருக்குள் நான் உங்களுக்கு சாட்சியாக சொல்லி எச்சரிப்பது என்னவெனில், மற்ற புறஜாதிகள் தங்கள் வீணான சிந்தையிலே நடக்கிறது போல நீங்கள் இனி நடவாமல் இருங்கள். ஏனென்று சொன்னால் நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறீர்கள், தேவனுடைய சாயலை பிரதிபலிக்கக்கூடியவர்களாய் இருக்கிறீர்கள். தேவனுடைய பிள்ளைகள் என்ற ஒரு அடையாளத்தோடு இந்த உலகத்திலே வாழக்கூடியவர்களாக நாம் இருக்கிறோம். முற்காலத்திலே நாம் தேவனற்றவர்களாய் இருந்தோம், இப்பொழுது நமக்கு ஒரு தேவன் இருக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. உலகத்திலே இருக்கிற ஆண்டவரை அறியாத, தேவனுடைய இந்த ரட்சிப்பை பெற்றுக் கொள்ளாதவர்கள், அவர்கள் உணர்வில்லாதவர்களாய் சகலவித அசுத்தங்களையும் ஆவலோடு நடக்கும்படி தங்களை காம விகாரத்திற்கு ஒப்பு கொடுத்திருக்கிறார்கள். ஆனால் நாமோ இவ்விதமாய் நாம் கிறிஸ்துவை கற்றுக்கொள்ளவில்லை. நம்முடைய தகப்பன் அவர் பரிசுத்தமான தகப்பன். நம்முடைய நாம் சேவிக்கிற நம்முடைய தகப்பன் அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். ஆகையினாலே நாம் ஒரு பரிசுத்தமான, உண்மையான, நீதியான, உத்தமமான ஒரு வாழ்க்கை நாம் வாழ வேண்டும் என்று சொல்லி எபேசியர் நிருபம் நம்மை எச்சரிக்கிறதை நாம் பார்க்கிறோம். அந்தப்படியே நீங்கள் முந்தின நடக்கக்கூடிய மோசம் போக்கும் இச்சைகளாலே கெட்டு போகிற பழைய மனுஷனை நீங்கள் களைந்து போட்டு உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியுள்ளவர்களாகி மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை நாம் தரித்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி அங்கே சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். பழைய சுவாபங்கள், பழைய காரியங்கள், இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்வதற்கு முன்பதாக இருந்த அந்த வாழ்க்கையில நீங்கள் வாழக்கூடாது என்று சொல்லி நாம் எச்சரிக்கப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். புதிதான ஒரு வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் என்றால், அவனவன் நாம் ஒருவருக்கொருவர் அவயவங்களாய் இருக்கிறபடினாலே பொய்யை களைந்து அவனவன் பிறனுடனே உண்மையானதை பேச வேண்டும் என்று சொல்லி அங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அடுத்த பிசாசுக்கு நீங்கள் இடம் கொடாமல் இருக்கிற என்று சொல்லி பார்க்கிறோம். அடுத்ததாக திருடுகிறவன் இனி திருடாமல் குறைச்சல் உள்ளவனுக்கு கொடுக்கத்தக்கதாக தனக்கு உண்டாயிருக்கும்படி தன் கைகளினால் நலமான வேலை செய்து பிரயாச கடவன் என்று சொல்லி பார்க்கிறோம். எபேசு பட்டணம் என்பது மிகவும் ஒரு அசுத்தம் நிறைந்ததான ஒரு பட்டணம். வானத்திலிருந்து வந்ததான அந்த தியானுடைய அந்த பெரிய மார்பகங்களால் ஆன விக்கிரகத்தை கொண்டதான ஒரு பெரிய ஒரு ஆலயம் அங்கே இருந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். அந்த ஆலயத்திற்குள்ளாக விபச்சாரங்கள், வேசித்தனங்கள், அசுத்தங்கள் எல்லாம் அங்கே நடந்ததை நாம் பார்க்கிறோம். அப்படிப்பட்டதான அந்த எபேசு பட்டணத்தில் ஆண்டவருடைய அந்த ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய அந்த ஒளி அங்கே பிரகாசித்த பொழுது அநேகர் அங்கே ரட்சிக்கப்பட்டார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்படிப்பட்டவர்கள் யார் என்று சொன்னால், அவர்கள் பெரிய யோக்கியமானவர்களோ பெரிய நீதிமான்களோ அல்ல. அவர்கள் எல்லாம் மிகவும் அசுத்தத்திலிருந்து வந்தவர்கள். திருடர்கள் சபையில இருந்தார்கள், விபச்சாரிகள் இருந்தார்கள். இவர்கள் எல்லாம் ரட்சிக்கப்பட்டு வந்த பின்பதாக பரிசுத்த ஆவியானவர் சபைக்கு சொல்லுகிற காரியம் என்னவென்றால், நீங்கள் முந்தின மனுஷனுடைய வாழ்க்கை நீங்கள் வாழக்கூடாது. நீங்கள் முந்தி அப்படி வாழ்ந்தது உண்மைதான், முந்தி நீங்கள் அந்தகாரத்திலே இருந்தது உண்மைதான், முந்தி நீ விபச்சாரத்திலே இருந்தது உண்மைதான், முந்தி நீ வேசித்தனத்திலே இருந்தது உண்மைதான். ஆனால் இப்பொழுது நீ இருள் வெளிச்சத்திற்குள்ளே நீ வந்திருக்கிறாய். உனக்கு முன்பதாக வெளிச்சமாய் இருக்கிறது. நீ அதிலே இடரும்படியாக நீ நடக்க கூடாது என்று சொல்லி ஆண்டவர் நம்மை எச்சரிப்பதை நாம் பார்க்கிறோம். திருடுகிறவன் தன்னுடைய திருட்டை விட்டுவிட்டு தன்னுடைய சொந்த கைகளினாலே அவன் வேலை செய்து, யாராவது ஒருவன் குறை சொல்லவன் இருந்தால் அவனுக்கு கொன்று உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி அதை கொண்டு உதவி செய்ய வேண்டும் என்று இங்கே வசனம் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். திருடுகிறவன் திருடக்கூடாது, விபச்சாரம் செய்கிறவன் செய்யக்கூடாது, அசுத்தமாய் வாழ்கிறவன் வாழக்கூடாது. ஏனென்றால் பாவத்திலிருந்து தேவன் நம்மை மீட்டுக்கொண்டு, அசுத்தமான வாழ்க்கையிலிருந்து நம்மை மீட்டுக்கொண்டு, கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டு தேவனை நாம் தகப்பனே, அப்பா, பிதாவே என்று கூப்பிடக்கூடிய புத்திர சுவிகாரத்தின் ஆவியை தேவனுக்கு தந்திருக்கும் பொழுது நாம் பழைய வாழ்க்கையை நாம் வாழக்கூடாது. கெட்ட வார்த்தை ஒன்று உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம் என்று அங்கு சொல்லுகிற அவிசுவாசமான வார்த்தைகள், உலகத்தின் பிரகாரமான சரீரத்தினுடைய அவயவங்களை குறித்ததான தீமையான வார்த்தைகளை நீங்கள் பேசாதபடிக்கு, நீங்கள் பேசுகிற வார்த்தை பக்தி விருத்திக்கு உண்டாகிற ஒரு நல்ல வார்த்தை உண்டானால் அதையே கேட்கிறவருக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி பேசுங்கள் என்று சொல்லப்பட்டு
சொல்லப்பட்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை நீங்கள் துக்கப்படுத்தாதிருங்கள் என்று சொல்லி அங்கே சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். நாம் செய்கிற தீமையான காரியங்கள், நாம் இன்னும் வெளிச்சத்திலே இருந்து நாம் இருளிலே நடக்கிறவர்களை போல நடந்தோம் என்று சொன்னால் பரிசுத்த ஆவியானவரை நாம் துக்கப்படுத்துகிறவர்களாக நாம் காணப்படுவோம். சகலவிதமான கசப்புகள் நம்மை விட்டு அகல வேண்டும். சகலவிதமான கோபங்கள் நம்மை விட்டு போக வேண்டும். சகலவிதமான மூர்க்கங்கள் நம்முடைய வாழ்க்கையில வெளிப்படாதபடிக்கு அங்கு வசனம் சொல்லுகிறது, சகலவிதமான கசப்பும் கோபமும் மூர்க்கமும் கூக்குரலும் தூஷணமும் மற்ற எந்த துர்க்கணமும் உங்களை விட்டு நீங்க கடவுது, உங்களை விட்டு நீங்க கடவுது. தேவன் நமக்கு சொல்லி இருக்கிறார். நாம் கீழ்ப்படிந்து நடப்பது நம்முடைய வேலையா இருக்கிறது. தேவன் அநேக நேரங்களில் நாம் நினைக்கிறோம், ஆபிரகாமுக்கு ஆண்டவர் மகனை பலியிட சொன்ன பொழுது அவன் அப்படியே கீழ்ப்படிந்து போனான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இங்கே ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறதோ அதற்கு நாம் அப்படியே கீழ்ப்படுகிறவர்களா இருக்கும் பொழுதுதான் நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்று சொன்ன தேவனுடைய அந்த ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். ஒருவருக்கொருவர் நீங்கள் சபையில இருக்கும் பொழுது ஒருவருக்கொருவர் தயவாயிருங்கள், ஒருவருக்கொருவர் மன உருக்கமாயிருங்கள். கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள் என்று ஆண்டவர் இங்கு சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, ஆகையினால வேத வசனம் சொல்லுகிறது, எபேசியர் 5வது அதிகாரம் 1வது வசனத்திலே, ஆதலால் நீங்கள் பிரியமான பிள்ளைகளைப் போல, தேவனுக்கு பிரியம் ஒரு தகப்பனுக்கு பிரியமான பிள்ளைகளை போல நீங்கள் தேவனை பின்பற்றுகிறவர்களாகி கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையாக காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். இதான் நடைமுறை வாழ்க்கை குறித்து பேசுகிறதான காரியம். நடைமுறை வாழ்க்கையிலே நாம் தேவனை வெளிப்படுத்த வேண்டியவர்களாய் இருக்கிறோம். நடைமுறை வாழ்க்கையிலே நாம் கிறிஸ்துவை வெளிப்படுத்த வேண்டியவர்களாய் இருக்கிறோம். கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் மன்னியுங்கள். நீங்க பிரியமான பிள்ளைகளை போல தேவனை பின்பற்றவர்கள் ஆக வேண்டும் என்று சொல்லி இங்கே சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில பொருளாசைகள், வேசித்தனங்கள், அசுத்தங்கள் இவைகளுடைய பேர் முதலாய் நம்மத்திலே சொல்லக்கூடாது என்று சொல்லி அங்கே சொல்லுகிறது. அப்படியே நீங்கள் வம்பாய் பேசாதிருங்கள், புத்தீனமாய் பேசாதிருங்கள், பரியாசமாய் பேசாதிருங்கள். இவைகளெல்லாம் செய்வதை விட்டுவிட்டு நீங்கள் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், நீங்கள் ஆண்டவரை துதியுங்கள், ஆண்டவரை மகிமைப்படுத்துங்கள் என்று சொல்லி அங்கே சொல்லுகிறது. நம்முடைய நடைமுறை வாழ்க்கை என்பது மிக முக்கியமான காரியம். முற்காலத்தில் நாம் எப்படி இருந்தோம்? அந்தகாரமாய் இருந்தோம், தேவனற்றவர்களாய் இருந்தோம், வாக்குத்தத்தம் எல்லாவற்றுக்கும் புறம்பானவர்களாய் இருந்தோம். அப்படி இருந்த நம்மை ஆண்டவர் எப்படி மீட்டுக் கொண்டார்? ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவை நமக்காக ஒப்பு கொடுத்ததினாலே நாம் மீட்கப்பட்டோம். மீட்கப்பட்ட நிலையிலே நாம் எப்படி வாழ வேண்டும் என்று சொன்னால் அதைத்தான் நாம் பார்த்தோம். நடைமுறை வாழ்க்கையிலே தேவனுடைய பிள்ளைகள் வாழ வேண்டியதான வாழ்க்கை குறித்து அங்கே நாம் பார்க்கிறோம். நீங்கள் அவர்களுக்கு பங்காளிகளாகாதிருங்கள். உலகத்தினுடைய ஜனங்களுக்கு நீங்கள் பங்காளிகளாக இராதபடிக்கு நீங்கள் நீதி உள்ள வாழ்க்கை வாழ்ந்து தேவனை மகிமைப்படுத்து. ஏனென்றால் நீங்கள் முற்காலத்தில் அந்தகாரமாய் இருந்தீர்கள், இப்பொழுதோ கர்த்தருக்குள் வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். தேவன் நம்மை குறித்து சொன்னீங்களா? அந்தகாரமாய் இருந்தீங்க, ஆனால் இன்றைக்கு நாம் வெளிச்சமாய் இருக்கிறோம். ஆகையினாலே நீ வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நீ நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அப்ப நம்ம அந்தகாரமாய் இருந்த நம்மை ஆண்டவர் கிறிஸ்துவின் மூலமாக நம்மை ஆண்டவர் வெளிச்சமாய் மாற்றி இருக்கிறார். ஆகையினால வெளிச்சத்தின் பிள்ளைகளைப் போல நாம் நடந்து கொள்ள வேண்டும். ஆவியின் கனி நம்முடைய வாழ்க்கையில வெளிப்பட வேண்டும். சகல நற்குணத்திலும் நீதியிலும் உண்மையிலும் விளங்கும் என்று சொல்லி நாம் கனியற்ற அந்தகார கிரியைகளுக்கு உடன்படாமல் அவைகளை கடிந்து கொள்ளுங்கள் என்று நாம் சொல்லி பார்க்கிறோம். கர்த்தருக்கு பிரியமானது இன்னதென்று நாம் சோதித்து பார்க்க வேண்டும். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆகையினால தேவனுடைய பிள்ளைகளே, தூங்குகிற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்திரு, அப்பொழுது கிறிஸ்துவனை பிரகாசிப்பார் என்று சொல்லி இருக்கிறார். ஆனபடியினாலே நீங்கள் நாணமற்றவரை ஞானமற்றவரை போல நடவாமல் ஞானமுள்ளவரை போல கவனமாய் நடந்து கொள்ள பார்த்து, நாட்கள் பொல்லாதவைகளானதால்
காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். ஆகையால் நீங்கள் நாம் மதியற்றவளாயிராமல் கர்த்தருடைய சித்தம் உன்னதென்று இன்னதென்று நாம் உணர்ந்து தேவனுக்கு பிரியமாய் வாழ்ந்து நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எப்பொழுதும் எல்லாவற்றிற்காகவும் பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரித்து தெய்வ பயத்தோடு ஒருவருக்கொருவர் நாம் கீழ்ப்படிந்திருப்போம். மனைவிகளே, கர்த்தருக்கு கீழ்ப்படிகிறது போல உங்கள் சொந்த புருஷருக்கு நீங்கள் கீழ்ப்படிந்து வாழுங்கள். புருஷர்களே, உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள், அப்படியே கிறிஸ்துவும் சபையில் அன்பு கூர்ந்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆகையினால நடைமுறை வாழ்க்கையில மிகவும் ஜாக்கிரதையுள்ளவர் வாழ்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஹல்லேலூயா. கணவன் மனைவி குறித்து இங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். மனைவியை அடிக்கிற, துன்பப்படுத்துகிற அநேக பிள்ளைகளை நாம் பார்க்கிறோம். மனைவியிடத்துல சண்டை போடுகிறதான அநேகரை நாம் பார்க்கிறோம். அதே போல வசனம் சொல்லுகிறது, நீ மனைவியிடத்திலே நீ அன்பு கூற வேண்டும் என்று சொல்லி இருக்கும் பொழுது நாம் இப்படிப்பட்டதான காரியத்தை செய்கிறவர்களாக நாம் ஒரு நாளும் இருக்க கூடாதபடிக்கு நாம் எச்சரிக்கையா இருப்போம். புருஷர்களே, உங்கள் மனைவியிலே அன்பு கூறுங்கள், அப்படியே கிறிஸ்து சபையிலே அன்பு கூர்ந்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். நடைமுறை வாழ்க்கையிலே நாம் மிகவும் ஞானமுள்ளவர்களா கடந்து நாம் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு தேவன் நமக்கு உதவி செய்வாராக. எபேசியர் நிருபத்தை நாம் அடிக்கடி வாசிப்போம். அதிலே சொல்லப்பட்டிருக்கிற காரியங்களுக்கு நாம் கீழ்ப்படிவோம். அதிலே சொல்லப்பட்டதான எல்லா வசனத்தையும் கவனமாய் ஆராய்ந்து பார்த்து நம்முடைய நடைமுறை வாழ்க்கை எவ்வளவு முக்கியமானது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஏனென்று சொன்னால் தேவன் எல்லாவற்றையும் பார்க்கிறவராய் இருக்கிறார், எல்லாவற்றையும் கவனிக்கிறவராய் இருக்கிறார். அவனவன் கிரியைகளுக்கு தக்கதான பலனை ஆண்டவர் கொடுக்கிறவராக இருக்கிறார் என்று சொல்லி நாம் வேதத்திலிருந்து நாம் அறிந்து கொள்கிறோம். பிள்ளைகளே, உங்கள் பெற்றோருக்கு கர்த்தருக்குள்ள நீங்க கீழ்ப்படிங்க. ஏனென்றால் நீங்கள் பெற்றோருக்கு கீழ்ப்படியும் பொழுதுதான் உங்களுக்கு நன்மை உண்டாயிருக்கும், உங்களுடைய வாழ்நாட்கள் நீடித்திருக்கும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். பிதாக்களே, உங்கள் பிள்ளைகளை நீங்கள் கோபப்படுத்தாமலும் கர்த்தருக்கேற்ற சிச்சையிலும் போதனையிலும் அவர்களை வளர்க்க வேண்டும் என்று இங்கே வேத வசனம் நமக்கு சொல்லுகிறது. ஆகையினால தேவனுடைய பிள்ளைகளே, நாம் மிகுந்த ஜாக்கிரதையுள்ளவர்களாக வாழ்வோம். தேவன் முற்காலத்தில் அந்தகாரமாய் இருந்த நம்மை வசனத்திற்கு, வாக்குத்தத்தத்திற்கு, ஆசீர்வாதத்திற்கு அந்நியராய் இருந்த நம்மை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நம்மை ஆண்டவர் மீட்டுக் கொண்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். மீட்கப்பட்ட நாம் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து தேவனுடைய நாமத்தை நம்முடைய வாழ்க்கையின் மூலமாக நாம் வெளிப்படுத்துவதற்கு தேவன் நமக்கு கிருபை செய்வாராக. தேவன் நமக்கு உதவி செய்வாராக. கடைசியாக என் சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்திலும் வல்லமையிலும் பலப்படுங்கள். நீங்கள் தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை நீங்கள் எடுத்துக்கொண்டு எதிர்த்து நிற்க, பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்கும்படியாக, திராணியுள்ளலாகும்படியாக தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை நாம் தரித்துக் கொள்வோம். ஏனெனில் நம்முடைய யுத்தமானது மாம்சத்தோடு அல்ல, இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடு நமக்கு போராட்டம் உண்டு. ஆகையினால் தீங்கு நாளிலே அவைகளை நாம் எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும் தியானி உள்ளவர்களாகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். நம்முடைய வாழ்க்கையில நாம் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் போராடுகிறவர்களாய் நாம் இல்லாதபடிக்கு பிசாசுடைய தந்திரங்களோடும் அவனுடைய எல்லா விதமான காரியங்களோடு எதிர்த்து நின்று தேவனுக்காக தேவனை பிரதிபலிக்கிறதான ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்கு தேவன் நமக்கு உதவி செய்வாராக. சத்தியம் என்னும் கச்சையை நாம் அறையிலே கட்டிக்கொள்வோம். நீதி என்னும் மார்க்கவசத்தை நாம் தரித்துக் கொள்வோம். சமாதானத்தின் சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சையை கால்களிலே நாம் தொடுத்துக் கொள்வோம். பொல்லாங்கான் எய்கிற அக்னி ஆசனங்களை எல்லாம் அவித்து போடத்தக்கதாக எல்லாவற்றுக்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்து கொண்டவர்களாக நாம் நிற்போம். இரட்சணியம் என்னும் தலைச்சீராவையும் வேத வசனமாகிய ஆவியின் பட்டயத்தையும் எடுத்துக்கொண்டு எந்த சமயத்திலும் சகல விதமான வேண்டுதலோடு விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜெபம் பண்ணி அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடும் சகல பரிசுத்தவான்களுக்காக பண்ணும் வேண்டுதலோடும் நாம் விழித்துக் கொண்டிருப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நாம் எல்லா தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபிப்போம். எங்கள் பரலோக தேவனே, எபேசிய நிருபத்திலிருந்து நாங்கள் கற்றுக்கொண்டோம். கர்த்தர் எங்களை ஆசீர்வதிங்கப்பா. அந்தகாரமாய் இருந்து எங்களை மீட்டு இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் மீட்டு
உம்முடைய பிள்ளையாக்கி உம்முடைய பிரதிபலிக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்று தேவன் விரும்புகிறீர் ஆண்டவரே. அதை நாங்கள் வாழ்வதற்கு தகப்பனே எங்களுக்கு உதவி செய்வீராக. உம்முடைய கரத்தில் எங்கள் வாழ்க்கையை தருகிறோம். எங்க வாழ்க்கை உமக்கு பிரியமாய் இருக்கட்டும் ஆண்டவரே. எங்களுடைய வாழ்க்கை வேத வசனத்தினுடைய அடிப்படையில வாழுகிறதான ஒரு வாழ்க்கையா இருக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோப்பா. வேத வசனத்தை விட்டு நாங்கள் வழி விலகாதபடிக்கு இதில் இருக்கிற நீதி, உண்மை, நியாயம், நேர்மை, பரிசுத்தம் எல்லாவற்றையும் நாங்கள் அறிந்து அதன்படி நடந்தபடி நாமத்தை மகிமைப்படுத்த உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் நம்புறீங்க? கர்த்தர் ஒரு பெரிய திட்டத்தோடு ஒரு பெரிய தீர்மானத்தோடு தான் அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். அவர் வார்த்தை அனுப்பி நம்மளை குணமாக்குவேன் என்று சொல்லியிருக்கிறார். அதே போல நிறைய பேரோட இருதயத்தில் இருக்கிற காயங்களை இன்றைக்கு தேவன் கட்டியிருக்கு. எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? எத்தனை பேர் ஆண்டவர் நம்மளோடு பேசினார் அப்படி நம்ம எல்லாம் கரங்களை மூடி தேவனுடைய சமூகத்தில் ஓடாடி உம்மை நாங்கள் துதிக்கிறோம். வார்த்தை மூலியமாக எங்களை பேசின தயவுக்காக நாங்கள் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உம்முடைய கோலும் தடியும் எங்களை தேற்றும் என்ற வார்த்தையின்படி வார்த்தை அனுப்பி எங்களை தேற்றின தயவுக்காக நன்றி. வார்த்தை கொடுத்ததான தேவனுடைய பிள்ளைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இன்னும் அவர்கள் ஊழியத்தில் அநேக காரியத்தை அவர்கள் பார்க்கட்டும் ஆண்டவரே. தேவனுக்கென்று கர்த்தாவே அவர்கள் பெரிய காரியத்தை செயல்படுத்தட்டும் ஆண்டவரே. உடைய பிரசன்னத்தின் கரம் கூட இருந்து வழி நடத்தட்டும் ஆண்டவரே. உடைய மகிமையின் கரம் கூட இருந்து வழி நடத்தட்டும் ஆண்டவரே. எந்தெந்த காரியத்தெல்லாம் அவர்கள் தேக்க நிலையில் இருக்கிறாங்களோ அதில் எல்லாவற்றிலிருந்து ஒரு உயர்வை தேவன் கட்டளையிடுவீராக. தாழ்த்தி விரும்பக்கூடும் சுமங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன், ஆமேன். நம்மளுடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்நியனும் ஐக்கியமும் சமாதானமும் வழி நடத்துதலும் இன்றும் என்றும் தேவனுடைய வருகை மட்டும் நம்மளோடு கூட இருந்து பாதுகாப்பதாக. ஆமேன், 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 ஆமேன். காட் பிளஸ் யூ, காட் பிளஸ் யூ. ஸோ ஒரு பாடலை பாடும்போது நீங்கள் காணிக்கை நீங்கள் செலுத்தலாம். உற்சாகமாக, உதாரத்துவமாக, கட்டாயமாக அல்ல. கிறிஸ்மஸ் காரியங்கள், புத்தாண்டு காரியங்கள், மற்ற ஊழியங்கள் எல்லாமே இருக்குது. ஸோ அதை மனதில் வைத்து தேவனுக்கென்று விதையுங்கள். தேவன் பெரிய காரியத்தை உங்களுடைய வாழ்க்கையில செய்வாராக. ஆமென்.